2 பேருமே ஒரு நல்ல அங்கீகாரத்தில் இருக்காங்க. இவர் ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்காரு, இவர் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேருமே வந்து சீக்கிரம் ஆளுக்கு ஒரு பொய் சொல்லிட்டு நான் போய் காரை யார் ஃபஸ்ட்டு வைக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது வந்து அது பார்க்கும்போது அது அந்த அந்த கேரக்டருக்கு அது எவ்வளோ சீரியஸாக இருக்கலாம். ஆனால் பார்க்கும்போது இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக இவ்வளோ தூரம் போகணுமா, இப்படி அடிச்சு போனல இவ்வளோ லஞ்சுக்காக வீட்டுக்கு வந்துட்டு வண்டியை விட்டுட்டு அப்பாடியா. அப்புறம் அவர் ஹரீஷ் வந்துட்டு காரை வச்சுட்டு காலிங் அடிச்சோன்னா அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஒன்றை பார்க்கலாம் அப்படிம்பாரு. சொல்லிட்டு அந்த சாவியை மாட்டும் போது அவங்க பார்ப்பாங்க, இவர் என்ன பார்க்குறதுக்குலாம் வரல அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. ஸோ இதுதான் இந்த படத்தை வந்து இன்னும், ஏன்னா நான் எடுத்தோடனே எக்ஸ்ட்ரீமாக அவங்கள ஒரு வில்லனாவோ அப்படியே காட்டிட முடியாது. அவங்களுக்கு சின்ன சின்னதாக முதல்ல அவங்க வந்து ஒரு 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 சில்லறத்தனமான ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அடுத்து அப்படியே அடுத்துன்னு போய் ஒரு கொலை பண்ணுற ஸ்டேஜுக்கு போகிறாங்கங்கிறதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. அவருடைய கவர்மெண்ட் ஜாபும் இதனால் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க இல்லை? ஏன்னா அவருக்கு அவர் ஆல்ரெடி ஒரு ஒன்றுமே பண்ணலைன்னா கூட ஒரு மரியாதை உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆமாம், ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு அவர் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ராவார். எம்எஸ் பாஸ்கர் சார் என்ட்ராகும்போது எல்லாருமே குட் மார்னிங் சார்பாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே அதை அவர் எதிர்பார்க்குறாரு. எனக்கு வந்து குட் மார்னிங் சொல்லணும், ஏன்னா நான் இந்த பொறுப்பில் இருக்கேன்னு. அவர்கிட்ட உள்ள பியூன் வருவாங்க, எல்லாமே அவர் அந்த இதில் இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா ஹரீஷ் அவர் ஆஃபீஸ் போகும்போது எல்லாருமே அவங்கள கேஷுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஸோ எனக்கு வந்து என்ன சார் எனக்கு அப்படின்னு என்ன சொல்லணுன்ற ஒரு இடமும், இன்னொரு பக்கம் பார்த்தா ரொம்ப கூட வேலை பார்க்குற நமக்கு மேலே உள்ளவங்களே வந்து பேர் சொல்லி கூப்பிடுற ஒரு ஐடி இதில் இருக்கிற 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் இப்படி இருக்கும்.